டேய் விஜய், டேய் என்னடா அது குழந்தை மாதிரி? சத்தியமா நான் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலன்னு தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தேன். டேய் அழாதடா அழாத. என்ன விஜய்? எனக்கு அழுகிறத தவிர வேற வழி தெரியலன்னு. உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். வீட்டுல எல்லாம் உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. இதெல்லாம் பார்த்தும் கூட சை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. அண்ணன் அது தெரிஞ்சிருந்தா அதை மறைச்சிட்டு உன் முன்னாடி நான் நடிச்சிருக்கவே மாட்டேன். டேய் விஜய் வேணாம்டா அழாதடா. இல்லைண்ணே, சின்ன வயசுல நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்ன மிரட்டுவ. வீட்டுல அந்த தப்ப நீ தான் பண்ணனு ஒத்துப்ப. என்ன பண்ணாலும் எனக்காக அதை ஏத்துக்கிட்டு என்ன வழி நடத்தி கொண்டு வந்திருக்க. அண்ணா நீ தானே எனக்கு. டேய் விடுடா. கௌதம் பத்தி எனக்கும் சரி வீட்லயும் சரி நல்ல அபிப்பிராயமே இருந்ததில்ல. நீ எங்க எல்லார் மனசுலயும் ரொம்ப பெரிய உயரத்துல இருக்கனே. இந்த பிரச்சனையில தப்பு பண்ணிருப்பேன் நானும் டேய் நினைச்சேன். விஜய் என்னடா பேசிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. நான் அப்படி நினைச்சிட கூடாதுன்னு. வீட்ல யாரு வேணாலும் உன்னை பத்தி தப்பா நினைக்கலான்னு. எனக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்க. உன்னை எப்படி நினைச்சிருக்க கூடாதுன்னு. விஜய் அது நினைக்க நினைக்க என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் அழாதடா விடு. அண்ணே, நான் சத்தியமா சொல்றேன், என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேலைன்னு என்னத்தையோ கொடுத்து எனக்கு போதைய வர வச்சு என்ன தப்பு பண்ண வச்சு என் மனசுக்குள்ள தீராத ஒரு கரையை என் மூஞ்சில பூசிட்டாங்க. டேய் 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 விஜய் என்னடா அது? இங்க பாரு, நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு, நீ தெரிஞ்ச இந்த தப்பை பண்ணலன்னு உணர்ந்ததுனால தான் அந்த தப்பை நான் பண்ணதை ஏற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அனாமிகாவுக்கும் உனக்கும் அப்போ தான் மேரேஜ் ஆயிருந்துச்சு. மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. நீயும் என்கிட்ட இடையில இதை பற்றி பேசி என் வாழ்க்கையை போச்சுன்னு ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் பார்த்து தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். வேற எதுவுமே இல்லை. இல்லைண்ணே, மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.